கொஞ்சம் வந்து நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து நம்மளுக்கு வந்து நல்லா சூடாகிடுச்சு. இது கூட வந்து நம்ம பட்டை, கிராம்பு, கசகசா இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். பிரியாணி இலை இதெல்லாம் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து வெங்காயத்தை வந்து போட்டு நல்லா ஒரு வதக்கி நல்லா ஒரு கிளறி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நம்ம கிளறி விட்டாச்சு. கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வந்து நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து பிரியாணி மசாலா சேர்க்க போகிறோம். நம்ம வந்து பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஆச்சி சிக்கன் 65 பொடி வந்து நம்ம சேர்க்க போகிறோம். அதுவும் உங்களுக்கு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நம்ம பச்சை மிளகாய் கம்மியாக போட்டதுனால நம்ம வந்து பொடி சேர்த்துக்கலாம். வந்து காரத்துக்கு ஏற்றாப்புல பச்சை மிளகாய் சேர்த்தனால பொடி அளவும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிறதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து நம்ம வந்து தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து இதே நம்ம வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம சிக்கனையும் சேர்த்து வந்து கொதிக்க விட்டுக்கலாம். நம்ம வந்து சிக்கன் போட்டாச்சு. அது கூட வந்து உங்களுக்கு தேவையான அளவு வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுருங்க. ஸோ அப்படின்னா நம்ம வந்து சிக்கன் சேர்த்தோம்னா தண்ணி ஊற்றி இப்போ வந்து நம்மளுக்கு நல்லா கொதிச்சிருச்சு. பாருங்கள், நம்மளுக்கு வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த நேரத்தில் வந்து நம்ம அரிசி போட்டுடலாம்.